நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளில் கூட கதை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரை எங்களை தாழ்த்தி உங்களை சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. இந்த கதையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆட்கொண்டு நீங்கள் நடத்த முடியாத ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா, நீரே ஆண்டவரே இந்த கதையின் மூலமாக வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, அதன்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் அம்மாவை அடிக்காதீங்க, அவங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்கள துன்பப்படுத்தாதீங்க. மம்மி வேண்டாம், எங்கள் மம்மிக்கு இவ்வளோ கஷ்டங்களும் இவ்வளோ துன்பங்களும் நீங்கள் கொடுக்கவே கூடாது, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு மகன் தன்னுடைய தாயாருடைய நிலைமை பார்த்து, வேண்டாம் எங்கள் மம்மியை காப்பாற்றுங்கள், எங்கள் மம்மிக்கு எதுவும் செய்யாதீங்க, அவங்கள விட்டு விடுங்க, ஐயோ ரத்தம் வடியுதே, எங்கள் மம்மி மேலே அவ்வளோ ரத்தம் வடியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு மகன் தன்னுடைய தாயார் படுகின்ற வேதனைகள் கஷ்டங்களை பார்த்து என்னச்சுதாங்க அப்படியே கதறினாங்க. இது எங்கே நடந்ததுன்னா, இந்த சம்பவம் இக்கோனியாங்கிற ஒரு நாட்டில் நடந்த சம்பவம். அந்த இக்கோனியா நாட்டில் ஜூலிதா சொல்லி ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்த நாட்கள். கம்யூனிஸ்ட் ஆட்சிங்கும் போது நம்ம கிறிஸ்தவங்களை என்ன செய்ய முடியாது, ஃப்ரீயாக நடக்க முடியாது, சர்ச்சுக்கு போக முடியாது, வேதாகமத்தை தூக்கி வாசிக்க முடியாது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன வாழ்ந்த அந்த நாட்களில் நடந்த அந்த ஜூலிதாங்கிற சகோதரிக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஜூலிதாங்கிற பொண்ணு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவருடைய பிள்ளையாக அவங்க என்ன செய்தாங்க, வாழ்ந்து வந்தாங்க. ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்யணும், எதையாவது சாதிக்கணும், அந்த எண்ணத்தோடு அவங்க என்ன வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதபடி, அது கம்யூனிஸ்ட்டுங்கிறதுனால அவங்களுக்கு தெரியாதபடி மறைமுகமாக சீக்ரெட்டாக எல்லா காரியத்தையும் அவங்க என்ன செய்தாங்க, செய்து கொண்டு வந்தாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் அந்த நேரத்தில் ஒரு அந்த பட்டணத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. என்ன அறிவிப்புனா, விக்கிரகங்களுக்கு பலியிடுவதற்காக அவங்கவுங்க பிள்ளைகளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. உன்னை இதை கேள்விப்பட்டோடனே நிறைய பேர் என்னச்சுதாங்க, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எல்லாருமே என்னச்சுதாங்க ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க. எல்லாரும் என்னச்சுதாங்க தப்பி ஓடி என்னச்சுதாங்க ஒளிந்து கொண்டாங்க. இதே போல் இந்த ஜூலிதாங்கிற தாயார் என்னச்சுதாங்க, விக்கிரகங்களுக்கு தானும் பலியாடாக போய்க்கூடாது, தன்னுடைய பிள்ளையை நினைச்சக்கூடாது, பலியிடக்கூடாதுங்கிற காரியத்துக்காக அந்த சகோதரி என்ன பண்ணாங்க தெரியுமா, தன்னுடைய மகனையும் தன்னுடைய 2 வேலைக்காரிகளையும் கூட்டிகிட்டு என்னச்சுதாங்களாம் அந்த காரியத்துக்கு தப்பி என்னச்சுதாங்களாம் ஓடுனாங்களாம். அந்த பட்டணத்தில் நம்ம இருக்கக்கூடாது, இருந்தால் நம்மளை என்னச்சவங்க பலியிட்டுருவாங்க, அந்த விக்கிரகத்துக்கு தங்களை பலியிட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்து என்னச்சுதாங்க தன்னுடைய வேலைக்காரிகளை கூட்டிக்கிட்டு என்னச்சுதாங்க வேகமாக என்னச்சுதாங்க ஓடுனாங்க. அப்படி தன்னுடைய மகன் பேர் சிரிக்கஸ்ங்கிற மகனையும் 2 வேலைக்காரிகளையும் என்னச்சுதாங்க கூட்டிகிட்டு ஓடினாங்க. ஆனால் அப்படி ஓடுனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, டார்லஸ்ங்கிற இடத்துல அவங்க என்ன செய்தாங்க, பிடிபட்டுட்டாங்க. ஓடுனாங்க, ஓடிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, அவங்க தப்பி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் எப்படியாவது நம்ம அவங்க கையில் நம்ம பிடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போனதில்
கடைசியில் டார்லஸ்ங்கிற பட்டணத்துக்கு வந்து நினச்சிதாங்க, அந்த டார்லஸ்ங்கிற சிட்டிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த சிட்டியில் வந்திருக்கும்போது அவங்க என்ன செய்தாங்க, பிடிப்பட்டாங்க. பிடிப்பட்ட உடனே அவங்கள என்ன செய்தாங்க, அலெக்சாண்டருங்கிறவர்கிட்ட தேசாதிபதிகிட்ட கொண்டு போய் என்ன செய்தாங்க, அவரை ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்ச உடனே அவளை கொண்டு என்ன செய்தாங்க, ஒப்படைச்சிட்டாங்க. அவள் மகனை 2 வேலைக்காரிகளை என்ன செய்தாங்க, ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்ச போது அவள் என்ன சொன்னா, அப்போ அவட்ட என்ன செய்தாங்க, விசாரிக்கிறாங்க. நீ எதுக்கு தேசத்தை விட்டு நீ என்ன ஓடி போனா, உன் வேலைக்காரிகளையும் என்ன செய்த ஓட வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும்போது அந்த அவள் சொன்ன காரியம் வந்து, நான் ஒரு கிறிஸ்தவள், அதனால நான் பலியிடுறதுக்கு என்னையோ எங்கூட வேலை செய்கிறவங்களையோ என் மகனை நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அதனால தான் நாங்கள் என்ன செய்த தப்பி ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த சகோதரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த தேசாதிபதி என்ன பண்ணாருன்னா, அந்த அலெக்சாண்டருங்கிற அந்த தேசாதிபதி அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அவளை அவ்வளோ துன்பப்படுத்துகிறாங்க. அந்த சகோதரியை அவ்வளவு துன்பப்படுத்துகிறாங்க, அவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படி கஷ்டப்படுத்தும் போது அந்த சகோதரி வந்து அந்த சூழ்நிலை கூட ஆண்டவரை என்ன செய்யல, அவங்க மறுதளிக்கலை. நான் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி அதே வார்த்தையை தான் சொன்னாங்களே தவிர, அந்த வேதனை நிமித்தம் அவங்க என்ன செய்யல, ஆண்டரை விட்டு விலகி போகாதபடி அவங்க என்ன பண்ணாங்களாம், உறுதியாக அந்த காரியத்தில் அவங்க என்ன செய்தாங்களாம், உறுதியாக என்ன செய்தாங்களாம், காணப்பட்டாங்களாம். அந்த இடத்த விட்டு விலகி விடாதபடி, அந்த வார்த்தையை விட்டு விலகி போய் விடாதபடி என்ன செய்தாங்களாம், இயேசுதான் மெய்யான தேவன், நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்களாம், தொடர்ந்து நான் இயேசுவின் பிள்ளை சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ அவங்க 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 வந்து என்ன பண்ணாங்களாம், அவளை பிடிச்சி இழுத்துட்டு போய் என்ன பண்ணாங்களாம், கொண்டு போய் என்ன செய்தாங்களாம், அவளை தேசாதிபதி முன்னாடி நிறுத்தியாச்சு. இப்போ இவளுக்கு என்ன செய்யணும், இன்னும் அதிகமான, நம்ம எவ்வளோ சொல்லி பார்க்குறோம் கேட்க மாட்டேங்கிறா, அதனால அவளுக்கு இன்னும் என்னென்ன தண்டனை கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இன்னும் அதிகமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவளை வந்து ஒரு கருவி, ராக்குங்கிற ஒரு கருவியில் அந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, அதில் அவளை விட்டு அவளை வந்து என்ன செய்கிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. அதில் வச்சு அந்த சகோதரியை அந்த 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 ராக்குங்கிற கருவிக்குள்ளே வச்சு அவளை அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. அப்போ துன்பப்படுத்தின உடனே அவள் அப்படி அந்த சூழ்நிலை கூட என்ன பண்ணலை, ஆண்டர் விட்டு அவள் என்ன செய்யலை, விலகி போகலை. அவள் வந்து என்ன பண்ண, ஆண்டர் விட்டு விலகி போகாதபடி மறுபடியுமாக நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு என்ன செய்கிறா, சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அதான் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. அப்போ அவளுக்குள்ள ஒரு எண்ணம், இதில் வந்து லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இந்த வசனமானது அந்த அந்த சகோதரி உள்ளத்தில் பேசினதுனால அவள் என்ன பண்ணான்னா, அதில் உறுதியாக இருக்கிறான். நான் ஒரு கிறிஸ்தவள், நான் கலப்பையில் கை வச்சுட்டேன், நான் என்னை பின்னிட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி என்ன பண்ணாங்க தெரியுமா, தைரியமாக, நான் ஒரு கிறிஸ்தவள், நீ எவ்வளோ துன்பப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் என்னை அடித்து என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்வேன், நான் ஒரு கிறிஸ்தவள் தான் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி என்ன செய்தாங்க, உறுதியாக இருந்தாங்க. இப்போ ராக்குங்கிற அந்த கருவிக்குள்ளே வச்சுட்டாங்க. அந்த கருவியில் வச்ச உடனே அந்த அம்மா துடிக்கிறாங்க வேதனையினால. ஒரு பக்கம் ரத்தம் வெளியில் ஏறுது, வேதனையினால அவங்க என்ன செய்யறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆமாம், அவளை மாத்திரம் என்ன செய்கிறாங்க, அந்த ராக்குங்கிற கருவியில் வச்சு என்ன செய்கிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அந்த 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 கருவியே அவளை அவ்வளோ வேதனைப்படுத்துது.
மனிதர்களால் அடிக்கலை, அந்த இயந்திரத்தினால், அந்த மிஷினால் அவர்கள் அடித்து துன்புறுத்துறாங்க. இதை அந்த சிறுமகன் நினைச்சுதான் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா அந்த தேசாதிபதி என்ன பண்ணான்னா, அந்த சிறு பிள்ளை ரொம்ப அழகா இருந்த உடனே அதை என்ன பண்ணான்னா, அதை தூக்கி நினைச்சிட்டான், கையில வச்சுக்கிட்டான். அந்த சிறு பையனை நினைச்சு கையில தூக்கி வச்சுக்கிட்டான். அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கையில தூக்கி வச்சிருந்தாலுமே அந்த பிள்ளை அழுது, எங்க அம்மாவை அடிக்காதீங்க, அவங்களை துன்பப்படுத்தாதீங்க, அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு தன் மொழியில என்னச்சுது அப்படி கதறுது. வேண்டாம், எங்க மம்மியை ஒன்றும் செய்யாதீங்க, வேண்டாம், மம்மி மம்மி மம்மின்னு சொல்லி கதறுது. உடனே அந்த அந்த அதிகாரி அந்த சின்ன பிள்ளைய தூக்கி வச்சுட்டு என்ன பண்றாருன்னா, நீ அழாத, நீ நினைச்சுக்கிட்டு அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய பல வழியில காட்டுறான். அதை பாரு, இதை பாரு, நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஆட்சி தேய்ச்சி அந்த பிள்ளை பண்றான். ஆனாலும் அந்த சிறுமகள் தன்னை பெற்ற தாயி அங்க துடித்து கொண்டிருக்கிறத அவன் நான் பார்த்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்தோன்னே அவன் நான் கதறி அழுறான். அதான் ஒரு வசனம் சொல்லப்படுது, ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அதான் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், ஒரு பக்கம் தன் பிள்ளை அலறுது, தான் வேதனையை பார்த்து பிள்ளை எந்த அலறு பார்த்து அவளுக்கு ஒரு பக்கம் என்னது வேதனை. அடுத்தப்பல கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அந்த கஷ்டமான சூழ்நிலை கூட அந்த மகனை இவளை நினைச்சிரா தேற்றா, தன் வேதனை நிமித்தமாக தம்பி அழாத அப்படின்னு சொல்லி நினைச்சிரா தேற்றா. ஆனாலும் அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யுது, அது தொடர்ந்து என்ன செய்திருக்குது, அழுதுகிட்டே இருந்த அந்த பிள்ளைய என்ன செய்தாங்களாம், அவன் அழாதபடி எவ்வளவோ பார்க்குறான், ஆனால் என்ன செய்யல, அவனை முடியலை. திருப்பி என்ன செய்து அழுது கொண்டே இருந்துச்சு. ஆனால் இந்த தாய் அடிக்கடி அந்த சொல்லி கொண்ட வார்த்தை என்ன தெரியுமா, நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி அதை சொல்லி கொண்டே இருந்தா பார்த்தீங்களா, அந்த வார்த்தையானது அவன் தாயை பார்த்து மம்மி மம்மின்னு அழுகிறான். அப்போ அவளோட வாயிலேருந்து வார்த்தை டேய் அழாதன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி இந்த சகோதரி என்ன செய்கிறாங்க, கதறாங்க. இந்த வார்த்தையானது அந்த சிறுமகன் உள்ளத்தில் என்ன செய்ச்சு, கிரியை செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த சிறு மகனை என்ன செய்யுது, அதுக்கு அர்த்தமே தெரியாம அந்த பிள்ளைன்னு சொல்லுது, நான் ஒரு கிறிஸ்தவள். அதுக்கு அர்த்தமே தெரியாது சின்ன மகனுக்கு, நான் ஒரு கிறிஸ்தவள் சொல்றதுனால அந்த பையனுக்கு அர்த்தமே தெரியாது. ஆனா தாய் சொல்ற வார்த்தையை கேட்டு நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொன்னா கூட என்ன உடனே பிடிச்சுக்கிட்டு என்ன அதே வார்த்தையை என்ன பேசுங்க. அதே போலதான் இந்த தாயார் சொன்ன வார்த்தை, அந்த அடிப்பட்ட அடி நிமித்தமாக வேதனை நிமித்தமாக நான் ஒரு கிறிஸ்தவள் சொன்ன வார்த்தையானது அந்த அந்த சிறு பிள்ளையினுடைய இருதயத்தில் பதிந்ததுனால அது மறுபடியுமாக என்னச்சது, நான் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த தேசாதிபதிக்கு என்ன வந்துச்சு, கோபம் வந்துச்சு. அதுவரையும் தூக்கி கொஞ்சம் கொண்டிருந்தான். பிள்ளை அழாதன்னு சொல்லிட்டு அவனை அந்த பிள்ளை தூக்கி அரவணைச்சு அதை முத்தமிட்டு அதை அழாதபடி பார்க்கணுங்கிறக்காக என்ன செய்து வச்சுருந்தான். ஆனால் அந்த சின்ன பிள்ளை என்ன செய்தான், சொன்னதும் நான் ஒரு கிறிஸ்தவள், அது அறியாமல் சொல்லுது. அதனால அந்த தேசாபதிக்கு என்ன செய்யல, புரியாமல் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. கோபம் வந்த உடனே நீ இதே வார்த்தையை சொல்றியே, உங்கள் தாயார் தான் அந்த வார்த்தையை சொல்கிறா, நீ இதே வார்த்தையை சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அந்த பிள்ளை என்னச்சுதான் தூக்கி வீசிட்டான். தரையில் என்னச்சிட்டான், வீசி எரிஞ்சிட்டு அதுக்கு பிறகு அந்த பிள்ளை என்னச்சில விடலை. தாய் சொன்ன மாதிரி நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி என்னச்சு நான் தரையில் கீழே விழுந்தாலும் அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் அந்த என்ன பண்ணா, அந்த தாய்
அந்த ராக்குங்கிற கருவியில் அந்த அம்மா அதுலேருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா. அவள் பார்க்குற வண்ணமாக அவளுக்கு முன்பாக அந்த சின்ன பிள்ளையை கொண்டு வந்து கீழே விழுந்து அந்த பிள்ளையை மறுபடியுமாக தூக்கி கொண்டாலும் அந்த பிள்ளை என்ன இந்த வார்த்தை தான் சொல்லுது, நான் ஒரு கிறிஸ்தவள்னு சொல்லிகிட்டே இருக்குது. தாயார் சொன்னவரே சொல்லிகிட்டே இருக்குது. சொன்ன உடனே இவனுக்கு அதிகமாக கோபத்தோட அந்த பிள்ளைய பிடிச்சி என்ன செய்தானா, தரையில் அடித்து அந்த தரையில் அந்த பிள்ளைய காலை தூக்கி தரையில் என்ன தலையை தரையில் அடிக்கிறான். அடித்ததில் அந்த பிள்ளைக்கு மூளை என்ன செய்ச்சு, அப்படியே செதறி அந்த இடத்துல அந்த பிள்ளை என்ன செய்துச்சு, செத்து போச்சு. ஆனாலும் அந்த 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 பிள்ளை அதில் இறந்து போச்சு. அப்போ இறந்து போன அந்த சூழ்நிலை கூட அவள் பார்க்குறா. தன் கண் எதிரிலேயே இப்படிப்பட்ட காட்சியை கண்டாலும் அவள் என்ன செய்யல, ஆண்டவர் விட்டு அதை கலப்பையின் மேல் தன் கையை வைத்தவன் பின்னிட்டு கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி அல்ல. இந்த வசனத்தின் மூலம் தொடப்பட்டதுனால அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, பின் வைக்காதபடி தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, தன் பெத்த பிள்ளை உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி என்ன செய்தாங்களாம், தைரியமாக என்ன செய்தாங்களாம், காணப்பட்டாங்களாம். ஒரு பக்கம் அழுக, ஐயோ என் மகனே போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் பெயரை சொல்லி சிரிக்ஸ் நீ என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வேதனை நிமித்தம் சிரிக்ஸ் என்னை விட்டு நீ போய்விட்டியம்மா, என்னை விட்டு நீ போயிட்டியேன்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு பக்கம் கதறின சூழ்நிலை கூட அந்த அந்த தேசாதிபதி கேட்குறாரு, பாரு பிள்ளைக்கு நடந்த பொழுது உனக்கும் நடக்கும், அதனால நீ என்ன செய்யி, நான் ஒரு கிறிஸ்தவங்கள வார்த்தையை நீ என்ன செய்யாத, சொல்லாத அப்படின்னு சொல்லி மறுபடியுமாக அவளை என்ன செய்கிறாரு, அதட்டுறாரு. நீ சொல்லாத, மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லாத, நீ கிறிஸ்தவ வார்த்தையை நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அதட்டுறாரு. ஆனாலும் அந்த சகோதரி என்ன பண்ணாங்க தெரியுமா, மனம் தளரல. அவள் மனம் தளராதபடி மறுபடியுமாக தன் பிள்ளை மரித்து போனாலும் அவள் என்ன செய்யல, மனம் பதறலை. ஒரு பக்கம் ஒரு கலக்கம் இருந்தாலும் நான் என் பிள்ளை ஏசப்பட்ட போயிட்டு இனிமேல் நான் எங்கே தான் போவேன், அந்த பரலோக ராஜ்யத்தில் என் பிள்ளையை நான் சந்திப்பதற்கு நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிச்சயத்தோடு அந்த மகள் என்ன செய்தா, தைரியமாக இருந்தா. உடனே இதை இவளுடைய உறுதியை கண்டு பிள்ளை மறித்தாலும் அவள் என்ன செய்கிறா, உறுதியாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசாதிபதி என்ன செய்தார் தெரியுமா, ஒரு வாளை கொண்டு வர சொல்லி அப்படி தலையை என்ன செய்தாங்க, வாளால் வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டு அவளும் என்ன செய்தா, இரத்த சாட்சியாக என்ன செய்தாங்க, மரித்து போனாங்க. ஒன்றுமே தெரியாத, ஒன்றுமே புரியாத அந்த சிறு மகன் கூட இரத்த சாட்சியாக என்ன செய்தான், மரித்தான். அதே போல் இந்த சகோதரி இயேசுவுக்காக, நான் விக்கிரகங்களுக்கு நான் பலியிடப்பட மாட்டேன், நான் இயேசுவுக்காக தான் என் உயிரை நினைச்சு பலியாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெற்ற தாயும் அந்த மகனும் என்ன செய்தாங்க, இயேசுவுக்காக பலியாக எங்க செய்தாங்க, தங்களை அர்ப்பணித்தாங்க. பாருங்க, இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு இந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் இவ்வளோ தூரம் நடக்குது. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், ஆலயத்துக்கு நம்ம எப்படி ஒழுங்காக செல்கிறோமா? ஒருவேளை நம்ம பகுதியிலையும் இப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தா நம்ம நினைச்ச முடியாது, ஆலயத்துக்கு செல்ல முடியாது, கையில் வேதாகமத்தை வைக்க முடியாது, சுமந்து கொண்டே தெருவாக நம்ம ஊழியத்தை நினைச்ச முடியாது, செய்ய முடியாது. இயேசுவுக்காக துணிகரமாக நம்ம நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. ஒருவேளை அப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சி நமக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த ஜூலிதாங்கிற சகோதரியை போல நம்ம என்ன செய்ய, செத்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லி தன் ஜீவனை விட்டது போல நாமளும் இயேசுவுக்காக கலப்பையில் கை வைத்த நம்ம என்ன செய்யக்கூடாது, பின் வைக்காதபடி. பின் வைத்தா நமக்கு பாதாளம் தான். இவ பின் வைக்காதனால பரலோகராஜ்யத்தின் அதை சுதந்திரத்தை அவ என்ன செய்தா, பெற்றுக்கொண்டா. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் என்ன செய்யணும், நல்ல தைரியமாக நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த பாடு இதோடு முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு பரலோக ராஜ்யத்தின் அந்த பாக்கியத்தை நம்ம எண்ணிக்கொண்டு அப்படி நம்ம வாழும்போது அன்று அப்படிப்பட்ட கிருபை நமக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதை நம்ம உணர்ந்து இந்த நாட்களில் நம்ம சர்ச்சுக்கு நம்ம ஒழுங்காக போகிறோமா, இருக்கின்ற காலங்களில் நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஆலயத்துக்கு
நம்ம சர்ச்சுக்கு நம்ம என்ன செய்யணும், அதிகமாக கடந்து செல்லணும். பிள்ளையில நம்ம சர்ச்சுக்கு நம்ம பிள்ளை தொந்தரவு பண்ணோம், பிள்ளை சர்ச்சில் ஒழுங்காக இருக்காது, விளையாடிட்டே இருக்கும், அதை சமாளிக்க முடியலை அப்படின்னு சொல்லி அருமையான பிள்ளை செல்வம் கொடுத்துருக்கிற நாம பிள்ளையை தூக்கி சுமந்து போக முடியலையே அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆலயத்தை நம்ம நேசிக்கிறோமா? இயேசுவுக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறோமா? ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக அவருடைய ராஜ்யத்தை தேடுகின்ற பணியில நம்ம முன் வைக்கிறோமா? காலை முன் வைத்து நம்ம செயல்படுறோமா? அப்படி செயல்படும் போது நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தா நம்ம நினைச்சக்கூட காலை முன் வைத்த காலை நம்ம நினைச்சக்கூட பின் வைக்க கூடாது. இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போமா? ஏசப்பா, நான் முதலாவது நம்ம உண்மை தேடுவேப்பா. ஆலயத்துக்கு அதிகமாக நான் என்ன செய்வேன், சாக்கு போக்கு சொல்லி வீட்டில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறத விட நான் அதிகமாக நினச்சி ஆலயத்துக்கு போவேன். நேற்று தினத்தில் ஒரு சகோதரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளு என்றைக்காவது வருவாங்க, என் மகனும் மருமகளும் சர்ச்சுக்கு ஒழுங்காக வரமாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் சர்ச்சுக்கு ஒரே பையன் வந்தால் அவன் ஓடிட்டு அலைவான், அவனை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிள்ளைகள் 2 பேரும் என்ன செய்வாங்க? நான் இப்போ கேட்டேன், என்ன செய்வாங்க அப்போ வீட்டில் உட்காந்து அப்படின்னு கேட்கும்போது நல்லா படுத்து தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு குடும்பம். சில குடும்பம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த நாள் தான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது என்ன செய்யுது, அந்த ஞாயிற்றுக்கிழமை தான், சண்டே தான் சர்ச்சு சர்வீஸ் அட்டன் பண்ணாதபடி என்ன செய்கிறது, நான் இன்றைக்கு தான் எங்களுக்கு லீவு, அதனால் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் என்ன செய்கிறேன், பிக்னிக் போகிறேன், டூர் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது, எங்கேயாவது நம்ம என்ன செய்கிறோம், கடந்து போடுறோம். இருக்கின்ற காலத்தில் நம்ம காலத்தை நம்ம என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டு அதிகமாக நம்ம என்ன செய்யணும், தேடணும். ஆண்டு அதிகமாக நம்ம தேடும் போது ஆண்டு என்ன செய்வாங்க, நம்ம அதிகமாக ஆண்டுக்கு நம்ம என்ன செய்யணும், முதலிட நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். கம்யூனிஸ்ட் நம்ம நாட்டில் கூட நம்ம எப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தால் நம்மளால் எப்படி நம்ம இருக்க முடியும்? இப்போ இருந்தே நம்ம என்ன செய்யணும், அதிகமாக எவ்வளோ தூரம் ஆண்டு சமத்தில் நம்ம இருக்க ஒருவேளை கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து அந்த நேரத்தில் அந்த கலப்பின் மேல் கை வைத்து நம்ம பின் வைக்க போகாதபடி அதற்குரிய பலனை ஆண்டு நமக்கு தருவார். இப்போ நம்ம ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு அதிகமாக கடந்து சென்று வேத வசனத்தை அதிகமாக வேத வாசித்து ஜெபிக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், அந்த சகோதரி சொன்னது போல நான் ஒரு கிறிஸ்தவள், நான் பின் வைக்க மாட்டேன் சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியும், தைரியமாக நிற்க முடியும். அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில், ஏசப்பா நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன்னா பாருங்க. அந்த ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனே மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், அப்படி ஒருவேளை அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுது. ஒருவேளை ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளையை மறந்துடலாம், அது மறப்பாளோ? மறக்க முடியாது. முதலாவது இயேசுவின் அன்பு, அதுக்கப்புறம் ஒரு தாயின் அன்பு. இன்றைக்கு அந்த அன்பினால் ஒரு மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. இந்த நாளில் நம்ம எப்படி நம்ம ஆலயத்தை நேசி ஆண்டவருக்காக எப்படி ஸ்ட்ராங்காக நம்ம நிற்கிறோம் இயேசுவுக்காக. ஒருவேளை வருகின்ற நாட்களில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தாலும், வேதத்தை சுமக்க முடியாத காலங்கள் வந்தாலும், நான் இயேசுவுக்காக கலப்பின் மேல் நான் கை வைத்து விட்டு நான் பின் வைக்க பார்க்க மாட்டேன்னு சொல்லி நம்ம தைரியமாக நம்ம நிற்பதற்கு இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆலயத்துக்கு செல்வதையோ, வேதத்தை தூக்குவதையோ, வேதத்தை வாசிப்பதையோ நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையினத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
இந்த நாளில் என்னோடு எங்களோடு பேசின இந்த கதைக்காக, அதன் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.